12th max example 4.9 find அப்படின்னு கொடுத்து 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் tan inverse of minus root 3. tan inverse of minus x, அதாவது tan inverseக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், வேல்யூ இருக்கணும். tan inverse of minus xங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா minus tan inverse of x அப்படின்னு எழுதலாம். அதாவது tan inverse of minus xங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், மைனஸ் tan inverse of xன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா x belongs to real நம்பராக இருந்ததுன்னா. அப்போ இந்த xங்கிறது ரூட் 3 வெறும் 3 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நெகட்டிவ் நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் இருந்தாலுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் ரியல் நம்பர்ஸில் வருது. ஸோ அது எல்லாமே ரியல் நம்பர்ஸுங்கிறதுனால tan inverse of minus xை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னா மைனஸ் tan inverse of xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ மைனஸ் tan inverse of root 3ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் இந்த tan inverse of root 3, இந்த ரூட் 3யோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்மளுக்கு டேனில் வந்து எப்போ ரூட் 3 கிடைக்கும் அப்படின்னா π/3. அப்போ π/3ங்கிறது என்னது 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரூட் 3ன்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் tan inverse of root 3யோட வேல்யூ இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுங்க. tan inverse of root 3யோட வேல்யூ வந்து π/3. ஸோ இந்த மைனஸ் π/3ங்கிறது எப்படி இருக்கணும், இந்த ஆங்கிள் டேனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோது, மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2 ஓப்பன் இன்டர்வல். அப்போ இந்த மைனஸ் π/3 அதை மைனஸ் 60 டிகிரிங்கிறது எதில் வரப்போகுது, 0லேருந்து மைனஸ் π/2 இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சுக்குள்ளார மைனஸ் 60ங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ இட் பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 டு ப்ளஸ் π/2. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், tan inverse of tan 3π/5. இப்போது tan inverse of tan x, இங்கே வர x, அதாவது டேனுக்கு பக்கத்தில் வர x அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா ஆங்கிளாக இருக்கும். இந்த டோட்டல் டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த மைனஸ் π/2 டு ப்ளஸ் π/2. ஏன்னா ஆங்கிள்னாலே மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2 வரைக்கும் தான். இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து இதை விட வேறு இருக்குது, மைனஸ் π/2 விட்டு ப்ளஸ் π/2 இந்த ரேஞ்சை விட்டு வேறு எது இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதணும், எக்ஸ் மைனஸ் பைன்னு எழுதணும். அதாவது tan inverse of tan xங்கிறது ஆன்சரை எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா மைனஸ் π/2லேருந்து ப்ளஸ் π/2 ரேஞ்சுக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்படி சப்போஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளார இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் பையில் எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த 3π/5 எடுத்துங்க. 3 × πங்கிறது 180 டிவைடட் பை 5. 3 5s are 15, பேலன்ஸ் 3, 6 3s are 6 5s are 30. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3s are 18, 9 1 10, 108. 108ங்கிறது என்னது, 90யை தாண்டி போயிடுது. ப்ளஸ் 90குள்ளேயும் வராது, மைனஸ் 90 ரேஞ்சுக்குள்ளேயும் வராது. ஸோ அதை தாண்டி போயிடுச்சுங்கிறதுனால நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் பைன்னு எழுதணும் ஆன்சரை. ஓகேவா? எக்ஸுங்கிறது இங்கே டேனுக்கு பக்கத்தில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 3π/5 மைனஸ் இங்கே இருக்கிற பை. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 3π/5 மைனஸ் பைங்கும்போது இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3π மைனஸ் 5π டிவைடட் பை 5ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2π/5. ஓகேவா? இப்போ இந்த 2π/5ங்கும்போது π/5ங்கிறது நம்ம என்ன எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துச்சு, 36ன்னு வந்துச்சு. 36ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72. ஸோ மைனஸ் 72ங்கும்போது அது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 0லேருந்து மைனஸ் 90 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் எங்கே என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 72ங்கிறது இருக்குது. ஸோ இட் பிலாங்ஸ் டு அந்த வர ஆன்சர் இருக்கு இல்லையா, அது வர ஆன்சர் எப்படி இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அட் பிலாங்ஸ் டு மைனஸ் π/2 π/2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். tan of tan inverse 2019 கொடுத்துருக்காங்க. tan of tan inverse 2019. tan inverseக்கு பக்கத்தில் என்ன வரணும், வேல்யூ வரணும். tan inverseக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ எப்படி இருக்கணும், ரியல் நம்பராக இருக்கணும். ரியல் நம்பர்னா என்னது, ஐ, அந்த இமேஜினரியை தவிர்த்து மீதி இருக்கிற 0 1 -1 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எல்லாமே, ரேஷ்னல் இர்ரேஷ்னல் எல்லாமே வரலாம். ஓகேவா? அப்போ 2019ங்கிறது என்னது, ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு எழுதிடலாம், உள்ளார ரியல் நம்பராக ஆன்சர் உள்ளார இருக்கிற நம்பர் ரியல் நம்பராக இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். 2019 இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் கடைசியாக எழுதிடணும். ஓகேவா?